இந்தியா, நியூசிலாந்து இரு நாடுகளும் தொடர்ந்து உத்வேகத்துடன் செயல்பட்டால் 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தையும் இரட்டிப்பாக்க முடியும் என மோடி பேச்சு. அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் $20 பில்லியன் நியூசிலாந்து முதலீடு செய்வதன் மூலம் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் பங்கெடுத்திருப்பதாகவும் பெருமிதம். हम तैयार कर रहे हैं. पिछले 3 वर्षों में हमारे व्यापार में 50% से अधिक की बढ़ोतरी हुई है. हमें विश्वास है कि एफटीए अगले 5 वर्षों में हमारे व्यापार को 2 गुना करने का मजबूत आधार बनेगा. न्यूजीलैंड द्वारा भारत में $20 बिलियन के इन्वेस्टमेंट कमिटमेंट का भी हम विशेष रूप से स्वागत करते हैं. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என 3 நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தை நிறைவு செய்து கொண்டு நாளை தாயகம் திரும்ப உள்ளதாக தகவல். தமிழக மண்ணின் வீரத்திற்கும் தன்மான உணர்வுக்கும் சுதந்திர வேட்கைக்கும் அடையாளம் அழகு முத்துக்கோன். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என செயலால் உணர்த்தி உயிரை அர்ப்பணித்தவர் அழகு முத்துக்கோன் எனவும் முதலமைச்சர் விஜய் புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 317வது பிறந்தநாள் விழா. சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் ராஜ்மோகன் மாலை அணிவித்து மரியாதை. என்னை முதல்வராக்குமாறு இதுவரை நான் சாமி கும்பிட்டது இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு. திருமாவளவன் எனும் தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியில் சிலர் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்குன்னு நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல, எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியலையே, இவன்ட்ட என்ன ஆசை காட்டினாலும் என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே ஏய்ந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. திமுக தோற்று போனது ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் இன்னொரு புறம் அதிமுக சிதறடிக்கப்படுவதை பார்த்தால் கூடுதல் கவலையாக உள்ளதாக திருமாவளவன் கருத்து. பாஜகவை கொள்கை எதிரியாக கருதும் திமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் ஏன் இந்தியா கூட்டணியில் இணையக்கூடாது என்றும் கேள்வி. ஆனா பிஜேபி எதிர்க்கணும் போது டிவிகே என்ன சொல்றாங்க, எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பதுதான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவர் எழுப்புகிற கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உறவினர்கள் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பள்ளிக் கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவலாளி உள்ளிட்ட வேலைகளுக்கான பணி ஆணை வழங்கல். கரூரில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை. சாந்தி என்பவருக்கு கருணைத் தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார்.
கரூர் துயர நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது கண்கலங்கிய முதலமைச்சர் விஜய் கண்ணீர் விட்டு கதறி எழுதவர்களை அரவணைத்து ஆறுதல் கூறினார். கரூர் மாவட்டம் அனவாசி பகுதியில் 1700 கோடி ரூபாய் மதிப்பில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் விஜய் தொழிற்சாலை மூலம் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. கடந்த திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்துக் கொண்டாலும் ஊழல் லஞ்சம் நடந்துள்ளதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. தாவேகா ஆட்சியில் எந்த ஒரு துறைகளும் ஒரு பைசா கூட லஞ்சம் ஊழல் இல்லை என பெருமிதம். அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கெல்லாம் கதறல் கதறல் கதறல். காதலிருந்து ரத்தம் வராத குறை. ஆமா, இப்படி ஊழல் ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க. சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என சொன்னவுடன் திமுகவினர் ஓட்டமெடுத்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றியது போல கடந்த திமுக ஆட்சி நடந்ததாக விமர்சனம். அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். தாவேகா ஆட்சி அமைந்ததில் இருந்து வழக்குகளுக்கு பயந்து செந்தில் பாலாஜி, ஏவாவேலு உள்ளிட்டோர் ஓடி ஒளிந்து விட்டதாக முதல்வர் விஜய் விமர்சனம். வெளிநாட்டிற்கு சென்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நான் சொல்லவில்லை என்றும் கப்பாகடி. அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து தப்பி ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு தெரியும். முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு ஓடு 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 என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி. கரூர் சம்பவத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களை சந்திக்காமல் ஓடிப்போனவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் ஓடி ஒளிந்தவன் அல்ல என கரூரில் மக்கள் சந்திப்பின் போது முதல்வர் விஜய் பேசிய நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பதிலடி. நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா விஸ்வரூபத்தை பார்த்த திமுகவிற்கு முதலமைச்சர் விஜய் எம்மாத்திரம். தாவேக அரசின் விஸ்வரூபத்தை இனிமேல்தான் பார்ப்பீர்கள் என பேசிய முதலமைச்சர் விஜய்க்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதிலடி. நாங்களும் பெருந்தலைவர் காமராஜர் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். பெருந்தலைவர்களாக இருந்த முதலமைச்சர் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். எல்லாம் வல்லவனாக காட்சியளித்த எம்ஜிஆருடைய விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். ஜெயலலிதாவின் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். இவர் ரூபம் எம்மாத்திரம் என்பதையும் பார்ப்போம். இடைத்தேர்தல் காரணமாகவே கரூருக்கு சென்றுள்ளார் முதலமைச்சர் விஜய். கரூருக்கு குறித்த நேரத்திற்கு சென்றது போன்று அன்றும் சென்றிருந்தால் இது போன்ற துயரம் நிகழ்ந்திருக்காது என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். மாண்புமிகு முதலமைச்சர் மிஸ்டர் விஜய், உங்கள் ஸ்டைலில் சொன்னால் ப்ரோ விஜய் ப்ரோ, இல்லை சொன்னால் எங்கள் தலைவரை கூப்பிட்ட மாதிரி விஜய் சார், எப்படி சொன்னாலும் சொல்கிறேன். இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நேராக ஓட்டை கேட்டு வந்துடுங்க. அங்கே வந்து தேவையற்ற வசனங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம். ஒவ்வொரு வசனத்திற்கும் நீங்கள் பேசியதற்கு நாங்கள் பதில் சொல்லணும்னா மிக கடுமையாகத்தான் இருக்கும். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தன் மீதான தவறுகளை மறைக்கவே திமுக மீது குற்றம் சாட்டுகிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் துயரத்தின் போது விஜய் பயந்து ஓடியதே ஒரு நினைவு சின்னம்தான் என்றும் சிவசங்கர் சரமாரி விமர்சனம். கரூரில் நினைவு சின்னம் அமைப்பான்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்கு. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு ஓடு ஓடு, அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. காவிரி விவகாரத்தில் துரோகம் செய்ததே திமுக தான். துரைமுருகன் காவிரி விவகாரத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை ஒரே சாட்சி துரைமுருகன் தான் என்றும் கருத்து. இன்னைக்கு வந்து திரு துரைமுருகன் அவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்கள் வந்து காவேரி விவகாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல காவேரி விவகாரத்தில் திமுக வந்து தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செய்த துரோகத்தையே நம்ம வந்து பட்டியலிட்டால் அது ஒரு புக்கே போடலாம். ஏன்னா நிறைய அவர் நினச்சிட்டு இருக்கிறார் யாருக்கும் தெரியாது, இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. 1970 இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு துரோகங்கள் இன்றைக்கி காவேரி விவகாரத்தில் இவ்வளோ மோசமாக போய் நிற்கிறதுக்கு காரணமே திமுக தான். தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் கருணாநிதி. திமுகவின் அனைத்து சொத்துக்களும் பெங்களூரை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. 1971 அப்போ இருந்த சட்டத்தை ஆர்டிகல் 131 படி நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் காவிரி உரிமையை கோரி நம்ம போட்ட சட்டத்தை யார் சொன்ன அழுத்தத்தின் பேரில், அப்போ இருந்த ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் பேரில் திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கும் சொல்லாமல் வாபஸ் வாங்கினார். 1974 அந்த 50 வருஷம் இவ்வளோ பிரச்சனை நடுவில் இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் வந்து 1974 அந்த 50 வருஷ கான்ட்ராக்டை புதுப்பிக்காமல் விட்டார். இது மாதிரி பல துரோகத்தை திரு கருணாநிதி அவர் செஞ்சிருக்கிறார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளி ஒன்றில் முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரம். தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவு. வகுப்புவாதம் சார்ந்த செய்திகளை பரப்புதல், அதுபோன்ற விழாக்களை நடத்துதல் போன்றவற்றை பள்ளி வளாகங்களில் கட்டாயம் அனுமதிக்க கூடாது. பள்ளி வளாகங்களை கல்வி சாராத நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட விரிவான அறிவுரைகளை வெளியிட்ட பள்ளி கல்வித்துறை. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் பதிலளிக்குமாறு நோட்டீஸ்.
ஹூண்டாய் நிறுவன முதலீடு நம் மாநிலத்தின் கைவிட்டு போகக்கூடிய ஒரு அச்சமான சூழல் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உடனடியாக ஹூண்டாய் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தையை ஃபாஸ்ட் ட்ராக் செய்து முதலீடை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களில் சுரங்கத்துறை துணை இணை இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மாற்றம். அமைச்சர் டி.கே. பிரபு அதிரடி உத்தரவு. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 757 கோயில்களுக்கு பரம்பரை முறை அறங்காவலர் நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பலாம் என அரசு அறிவிப்பு.